SVC ஆதித்யார மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே திமுக ஆட்சியில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்றதை கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் தொடர் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், இந்த கள்ளச்சாராய மரணங்கள்லேருந்து, இந்த போதை விவகாரங்கள்ல இருந்து, பெண்கள்லேருந்து, குழந்தைகள்லேருந்து, முதியோர் வரைக்கும் பாதுகாப்பில்லாத நிலைமை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. திமுகவினர் நடத்தக்கூடிய, கனிமொழி நடத்தக்கூடிய அந்த பெண்கள் பொதுக்கூட்டத்திலேயே பெண் கான்ஸ்டபிள்ஸ்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்றது 2 வருஷத்துக்கு முன்னாடியே நிரூபணமாச்சு. மீண்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் ஒரு பள்ளியில் ஒரு சம்பவம், திருச்சியில் பள்ளியில் ஒரு சம்பவம். அந்த தாளாளரே பெண் குழந்தைகளுக்கு, தாளாளருடைய மகன் பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது. இங்கே இருக்கக்கூடிய விமென்ஸ் கிறிஸ்டியன்ஸ் காலேஜில் பெண்களுக்கு பெண்க்கு பாதுகாப்பு இல்லை. அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸரே பாலியல் சீண்டல்களில் ஈடுபட்டார்ன்றதெல்லாம் கோர்ட்டே ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாலே சுட்டி காட்டுச்சு. நாங்கள் பெண்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நடத்திய ஆர்ப்பாட்டத்திலே இதையெல்லாம் நான் குறிப்பிட்டிருந்தேன். இதற்கெல்லாம் அங்கே மகளிர் அணியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய கனிமொழி அத்ராஸ் விவகாரங்களுக்கெல்லாம் வாய் திறக்கக்கூடியவர். இதற்கு வாய் திறக்க மாட்டாரா? இதே அத்ராஸில் யூபியில் நடந்த சம்பவத்திற்கு இங்கே கிண்டியில் கவர்னர் மாளிகையை நோக்கி ஊர்வலமாகவும் ஆர்ப்பாட்டமாகவும் சென்ற கனிமொழி போன்றவர்கள் இன்றைக்கு ஏன் வாய் மூடிக்கொண்டிருக்கிறார்கள்? கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தன, பெண்களுக்கு பாதுகாப்பில்லை. இது அத்தனையும் செய்யக்கூடியவர்கள் திமுகவினுடைய அணியிலுடைய பொறுப்பாளராக இருந்த ஜாஃபர் சாதிக் உட்பட. இன்றைக்கு இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே தலையாய தமிழ்நாட்டின் பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய என்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் தலையாய யூனிவர்சிட்டியாக இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி மாணவிகளுக்கே இங்கு பாதுகாப்பில்லை. யாரால் இந்த வன்கொடுமை நிகழ்ந்திருக்கிறது என்று பார்த்தால் திமுகவில் இருக்கக்கூடிய, அதுவும் மாணவர் அணி துணை அமைப்பாளராம் அவரே அவர் ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராக, சரித்திர பதிவேடு குற்றவாளியாக தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக ஏற்கனவே ஒரு பாலியல் கொடுமை வழக்கிலும் பாலியல் வன்புணர்வு வழக்கில் இந்த ஞானசேகரன் மற்றும் அவருடைய நண்பர்கள் என்று இன்னும் அதற்கும் 2க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கொடுமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் மேலே 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. 2 ஆண்டுகளாக அவர் மீது தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழிப்பறையிலிருந்து, பாலியல் வன்புணர்விலிருந்து, பாலியல் கொடுமையிலிருந்து. அவரோடு ஒருவர் மட்டுமே அந்த துணை அமைப்பாளராக, மாணவர் அணி துணை அமைப்பாளர் திமுகவை சேர்ந்த ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருவர் எங்கே என்பதை இந்த அரசு ஏன் மறைக்கிறது? அது யார் என்றதை தெளிவுபடுத்த வேண்டும். எந்த விவகாரத்திலும் ஸ்டேஷனுக்கு போனாக்கா, ஒரு புதுக்கோட்டையில் கூட ஒரு கிராமத்தில் முந்தானேத்து ஒரு பெண்ணை திமுகவை சேர்ந்த நிர்வாகியை நிர்வாண போட்டோ எடுத்து மிரட்டி இருக்கிறார். 10 லட்சம் ரூபாய் கேட்டு அதற்கு FIR போடணும்னா அவர்கள் 15 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அந்த வழக்கை பற்றி ஸ்டேஷனில் கவலை கூட படாத அந்த மகளிர் காவல் நிலையத்தினர் இதற்கு உடனடியாக இன்றைக்கு FIR-ஐ வெளியிட்டிருக்கிறார்கள். ஞானசேகரன் மீது மட்டும். இன்னொருவர் எங்கே? உடனே இன்னைக்கு இதை செய்ய வேண்டிய அவசியம் உடனே, அதாவது இதை மட்டும் காட்டி மற்றொருவரை தப்பிக்க வைப்பதற்கான வழிமுறையா? இதன் பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். நாங்கள் முன்பே தொடர்ந்து இந்த ஆட்சி வந்ததிலிருந்து சொல்லிக் கொண்டிருப்பது போல, பெண் குழந்தைகளிலிருந்து, பெண்களிலிருந்து, படிக்கும் மாணவிகளிலிருந்து, முதியோர் வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத இந்த அரசாங்கத்தை மக்கள் ஒழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இதை எதிர்த்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. போலீஸ் அராஜகம் செய்து அனைவரையும் அரசு செய்து கொண்டிருக்கிறார்கள். தார்மீகமாக போராடுவதற்கான உரிமை கூட இந்த ஆட்சியில் இல்லை என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி விவகாரத்தில் இருந்து மற்ற விவகாரத்தில் எங்கள் ஆட்சியில் கேட்ட அனைத்திற்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்த விஷயங்களுக்கு CBI என்கொயரி கேட்ட எல்லாத்துக்கும் நாங்கள் உடனடியாக கொடுத்துருக்காரு எங்கள் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த போது. இந்த ஆட்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு முதல்ல CBI என்கொயரி கேட்டால் பதறிப்போய் உடனே உச்சநீதிமன்றம் வரை போகிறார்கள். எந்த நிகழ்வாக இருந்தாலும் பாலியல் வன்கொடுமைகள் 1ஆ 2ஆ சொல்வதற்கு தொடர்ந்து ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிற தமிழ்நாட்டில் கோர்ட்டே கேட்டிருக்கு. இந்த கள்ளச்சாராயங்கள்லேருந்து, போதைப் பொருட்கள்லேருந்து, பாலியல் வன்கொடுமை போன்ற விஷயங்களுக்கு இந்த தமிழ்நாடு அரசு குழு அமைத்து இதை பாதுகாப்பீர்களா, இல்லை நாங்கள் குழு அமைக்கட்டுமா என்று கேட்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே என்ன இருக்கு? நீதிமன்றம் தான் அனைத்தையும் முடிவு செய்யக்கூடியது. அதுவே இந்த ஆட்சியின் லட்சணத்தை காரி துப்பிவிட்டது. இதற்கு மேல் இவர்கள் சும்மா அந்த சம்பவம் இந்த சம்பவம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். எங்கள் ஆட்சியில் நடந்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் அத்தனைக்கும் நாங்கள் என்கொயரியை போட்டு மிகச்சிறப்பான தீர்வை கொடுத்திருக்கிறோம். இது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சி காலை முதல் இரவு வரை யாரும் வெளியிலே வர முடியாத ஒரு ஆட்சி இதுவரை தமிழ்நாட்டில் பார்த்ததே கிடையாது.